தந்தி டிவியின் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு துறையை எடுத்துக்கொண்டு அந்த துறையில் இருக்கக்கூடிய பாடப்பிரிவுகள் என்ன, படிப்புகள் என்ன, அந்த துறைக்கு தற்பொழுது இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் என்ன, இன்னும் 3-4 வருடங்களுக்கு பிறகு அந்த துறை எப்படி இருக்கும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து வருகிறோம். துறை சார்ந்த கல்வியாளர்களும் நிபுணர்களும், கல்வி நிபுணர்களும் கல்வியாளர்களும் அனைவரும் உங்களுடைய அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் தெளிவான பதில் தந்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியிலும் நேற்றைய தொடர்ச்சியாக பொறியியல் படிப்புகள் குறித்தும் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகள் குறித்தும் வேலைவாய்ப்புகள் குறித்தும் தான் நான் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியிலும் பார்க்கவிருக்கிறோம். இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் திரு மன்னர் ஜவஹர் வந்திருக்கிறார். அவரிடம் நேயர்கள் உங்களுடைய அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் தெளிவான பதிலை பெறலாம். தற்பொழுது நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். சார் வணக்கம். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சார், இப்ப இந்த வருஷம் என்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு மட்டும் பார்க்காம இப்ப நேற்றைய ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் முடியறதுக்கு நேற்றையோட கடைசி லாஸ்ட் டேட் 2.5 lakhs மேல அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு நம்ம சொல்றோம். இதை நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலுமே கடந்த 2 வருடங்களாவே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ்க்கான அந்த வரவேற்புங்கிறது ஜாஸ்தியா இருக்கு. மாணவர்கள் அதுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸும் ஜாஸ்தியா இருக்கு. அதே மாதிரி இந்த +2 முடிச்சுட்டு இந்த பேட்டி கொடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், +2ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த ரேங்க் ஹோல்டர்ஸா இருக்கட்டும், யாருமே நான் ஒரு சிறந்த பொறியாளரா வரணும்னு விருப்பப்படுற மாதிரி தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிக்கணும், நான் பேங்கிங்ல பெரிய ஆளா வரணும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல் பொறியியல் துறையை அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்தி செல்லும்? அதாவது இன்ஜினியரிங், சயின்ஸ், இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் இன்ஜினியரிங் டெக்னாலஜி எப்போதுமே பிரைட்டாக தான் இருக்கும். இப்போ ஆர்ட்ஸ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் அப்படி சொல்கிறாங்க. பட் வேலை வாய்ப்புங்கிறது அந்த அளவுக்கு முழுமையாக சொல்ல முடியாது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஆமாம். இன்ஜினியரிங்கில் எப்படினாச்சும் அதாவது கொஞ்சம் சேலரி கம்மியாக இருந்தால் கூட வேலை வாய்ப்புகள் இருக்கும். அந்த சேலரி கம்மியாகிட்டு வேலை வாய்ப்பு இருக்கும் சொல்றீங்க பாத்தீங்களா? அதுக்கு நான் எதுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு அந்த வேலை வாய்ப்புக்கு நான் போயிட போறேன்னு தான் நிறைய இல்ல. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சு எல்லாருமே வேலைக்கு போக முடியாது. பட் இன்ஜினியரிங் படிச்சா குறைச்ச சேலரியில போனா கூட அது நார்மலா சொல்லுவாங்க. கிராஜுவேட் போகும்போது 3 டைப் சொல்லுவாங்க. அன்எம்ப்ளாய்டு கிராஜுவேட், அண்டர் எம்ப்ளாய்டு கிராஜுவேட், எம்ப்ளாய்டு கிராஜுவேட்னு. இந்த அன்எம்ப்ளாய்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல நிறைய இருக்கும். பட் இன்ஜினியரிங்கில் அன்எம்ப்ளாய்டு கம்மியாக இருக்கும், அண்டர் எம்ப்ளாய்டு நிறையா இருக்கும், எம்ப்ளாய்டு ஓரளவு இருக்கும். அந்த அண்டர் எம்ப்ளாய்டு கொஞ்சம் 2 இயர்ஸில் எம்ப்ளாய்டு ஆயிடுவாங்க. பட் ஆர்ட்ஸ் காலேஜில் நீங்கள் அன்எம்ப்ளாய்டு ரொம்ப வருஷமா அன்எம்ப்ளாய்டா இருப்பாங்க. சோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நோக்கி நகரக்கூடிய சூழல் இன்ஜினியரிங்கை எந்த விதத்திலையும் பாதிக்க முடியாத ஒரு எதிர்காலம் இன்ஜினியரிங்க்கு இருக்குங்கிறது உங்களுடைய பார்வையா? ஆமா. நிறைய விஷயங்கள் பத்தி பேசலாம் சார். ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார். தேனியில் இருந்து பரணி இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்க. மேடம், எனக்கு ஒரு 2 டவுட் இருக்கு மேடம். சொல்லுங்க பரணி. மேடம், முதல் டவுட் இப்ப நான் எம்பிசி மேடம், எங்க கோட்டை எம்பிசி, என் கட் ஆஃப் 186.5. ஓகே. நாங்க ஒரு பிரைவேட் காலேஜ் பாத்துருக்கோம் மேடம். அதுல போன வட்டம் கவுன்சிலிங்ல 186ல முடிஞ்சிருக்கு மேடம். ஓகே. இப்ப எனக்கு அதுக்கு இதுக்கு 0.5 தான் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப எனக்கு நான் கவுன்சிலிங்ல போன அந்த காலேஜ் கிடைச்சிருமா மேடம்? வெறும் 0.5 தான் டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன கோர்ஸ் நீங்க அந்த காலேஜ்ல எதிர்பார்க்கறீங்க? ட்ரிபிள் இ பாக்குறேன் மேடம். ட்ரிபிள் இ நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் பரணி. இல்லை, லாஸ்ட் இயரை காட்டிலும் பொதுவாக இன்ஜினியரிங் கட் ஆஃப் ஒரு 1ல இருந்து 1.5 வரையும் கம்மியா இருக்கு. அதனால லாஸ்ட் இயர் ஒரு 0.5 ஜாஸ்தியா இருக்கு. லாஸ்ட் இயர் 186 கிடைச்சிருக்குன்னா இந்த தடவை 184.5 கிடைக்கும். அதே கோர்ஸ் அதே காலேஜில். ஸோ அந்த மாதிரி இது ஒரு அவங்க பார்த்துக்கலாம். அதாவது லாஸ்ட் இயர் கட் ஆஃபுக்கும் இந்த வருஷம் கட் ஆஃபுக்கும் ஒரு 1க்கு மேல குறைஞ்சிருந்தா கூட அவங்களுக்கு அதே கோர்ஸ் அதே காலேஜ் கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப அவர் பார்க்கும்போது லாஸ்ட் இயர் 186 இப்ப இந்த வாட்டி அவர் 186.5 எடுத்திருக்காரு. கட்டாயமா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்தபடியாக விமலா இணைகிறார் கோவையில் இருந்து. அவரிடம் பேசலாம். வணக்கம் விமலா, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க. என் பொண்ணு இப்ப +1 இப்ப ஜாயின் பண்ணிருக்காளுங்க. +1. ஆமாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கா. ஓகே. அது இன்ஜினியரிங் லெவல்ல ஏதாவது நல்ல இது இருக்குங்களா, ஃபீச்சர் இருக்கா? இப்படி இன்ஜினியரிங் இப்ப வேல்யூ இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
சரி, அதான் இன்ஜினியரிங் போலாமா இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போலாமா, அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா அப்படின்னு கேட்கலாம். தெரிஞ்சுக்கலாம் விமலா. அதாவது 3 years கோர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இது 4 years கோர்ஸ். 4 years கோர்ஸ் போகணுமா 3 years கோர்ஸ் போகணுமான்னு அவங்க டிசைட் பண்ணிக்கணும். வேலை வாய்ப்பை பொறுத்தளவுக்கு இன்ஜினியரிங்க்கு எப்போதுமே ஆர்ட்ஸை காட்டிலும் கொஞ்சம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ பொண்ணுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அவங்க டிசைட் பண்ணிட்டோம். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங்ல இப்ப வேல்யூ இல்லங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால நான் இன்ஜினியரிங்கே டைரக்டா இல்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து கம்ப்யூட்டர்ல வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். அவங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் எபிலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அவங்க வந்து பிஇ படிக்க காட்டும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸே படிச்சுட்டு 3 yearsல வேலைக்கு போகலாம். ஏன்னா இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனி எல்லாமே வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸே எடுக்கிறாங்க, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸே எடுக்கிறாங்க. அதுல யார் அதிகமா எடுக்கிறாங்கன்னு இப்ப நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். பரமசிவம் சேலத்தில் இருந்து இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் பரமசிவம், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. சார் வணக்கங்க சார். வணக்கங்க சார். பையன் வந்து ஏரோநாட்டிக்கல் எடுக்கணும்னு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க சார். கட் ஆஃப் வந்து 175 வந்திருக்குது. சரி, அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஏறக்குறைய 48 இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ஏரோநாட்டிக்ஸ் இருக்கு. அதில் ஒரு சில லிமிடெட் காலேஜில் வந்து கொஞ்சம் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஏரோநாட்டிக்கல் படித்தா அவர் வந்து ஒன்று கோர் இன்ஜினியரிங் சொல்லி கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டிஆர்டிஓ அந்த மாதிரி அவங்க அந்த இதில் படித்தா அந்த இதில் வேலைக்கு ஜாயின் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லாமல் அந்த வேலை கிடைக்கலன்னா வந்து ஐடி ஜாப் தான். அதனால் வந்து அவர் வந்து ஏரோஸ்பேஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது ரெண்டும் யோசிச்சுக்கிட்டோம். ஏன்னா மற்றதுகள்லாம் மெக்கானிக்கல் எடுத்தாங்கன்னா மெக்கானிக்கலில் நிறையா இருக்குது. பட் ஏரோநாட்டிக்கலில் வந்து அந்த இது மட்டும்தான் இது பண்ண முடியும். அந்த மாதிரி உள்ளதில் வந்து அவர் உங்கள் சன் டிசைட் பண்ணட்டும். ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறதும் நம்ம ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இந்த இதுக்கு முன்னாடி பேசின நேயர் விமலா சொல்லிருந்த டவுட் எனக்குமே உண்டு. இன்ஜினியரிங் ரொம்ப டவுனா இருக்குங்கிறாங்க, நான் அதுல சேர்க்கட்டுமா இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸே போகட்டுமான்னு. இப்ப நீங்களே சொல்லிருந்தீங்க கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வரும்போது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆன ரெக்ரூட்மெண்ட்ல ஜாஸ்தியா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்காங்க. அதுக்கு கார்பரேட் கம்பெனி தரப்புல சொல்லக்கூடிய சில விஷயங்கள் என்னங்கிறது நானே ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன். அதுல சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, பிஎஸ்சி ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் எடுத்து நான் இன்ஜினியரிங் ஈஸியா நான் ட்ரெயின் பண்ணிடுவேன். ஆனா இவங்களுக்கு நான் இங்கிலீஷ் கத்து கொடுக்கறது பெரிய விஷயமா இருக்கு. இன்ஜினியரிங் கேண்டிடேட்க்கு நான் இங்கிலீஷ் கத்து கொடுக்கறது பெரிய விஷயமா இருக்கு. நீங்க சொல்ற அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆகட்டும், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆகட்டும், டாப் நாட்ச் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்குது. அதை வந்து மறுப்பதற்கான ஒரு விஷயம் கிடையாது. ஆனா இந்த பி கிரேட்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதுல நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா, இல்ல இப்படி ஒரு சூழல் இல்ல அப்படின்னு சொல்ல விரும்புறீங்களா? இல்லை, இதில் வந்து இல்லைன்னு முழுமையாகவும் சொல்ல முடியாது. அதே நேரத்துக்கு பி டைப் ஆக இதில் படிக்கிறவங்களுக்கு வந்து அந்த இது வாய்ப்பு இல்லைங்கிற அந்த மாதிரின்னு சொல்ல முடியாது. இன்ஜினியரிங் அதாவது தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்க படிச்சுட்டு வந்து இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்யூனிகேஷன் ஸ்கில் கம்மியாக இருக்கலாம். பட்டு பொதுவாக வந்து இப்போ ஒரு சில கம்பெனிகளில் வந்து எடுத்த பிறகு பார்த்தா அவங்க வந்து அங்கேயே வந்து லாயலாக இருக்காங்க. தேர் லாயல் டு தி கம்பெனி. ஒருத்தர் எடுத்துட்டா வந்து நீங்கள் வந்து ஒரு ரூரல் பேஸ்டு ஸ்டூடெண்ட்டு, சிட்டி பேஸ்டு ஸ்டூடெண்ட்டு, அதே மாதிரி ஐஐடிஸ் அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஐஐடிக்காரவங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுலேயே ஸ்டிக் பண்ண மாட்டாங்க. 1 இயர்க்குள்ளே வேறு ஏதாவது ஒரு கம்பெனி போகணுன்னு நினைப்பாங்க. பட் அதே இது ரூரல் பேஸ்ட் வந்து அதே கம்பெனில இருக்கணும்னு நினைப்பாங்க. லாயல்ட்டிங்கிறத வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கறாங்க அந்த ரெக்ரூட்மெண்ட். அடுத்த நேயர் காரைக்குடியில் ஒரு நேயர் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். காரைக்குடியில் இருந்து அருண் விஜய் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் அருண் விஜய், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். கட் ஆஃப் மார்க் வந்து 196 மேடம். சரி. எம்பிசி ஓகே. மெட்ராஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்குமா? மெக்கானிக்கலா? மெக்கானிக்கல். ஓகே. அண்ணா யூனிவர்சிட்டில கட் ஆஃப் 196. எம்பிசிக்கு கட்டாயம் கிடைக்குங்க. கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. மெக்கானிக்கல்னா ப்ரொடக்ஷன் இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் இருக்கு, ஆட்டோமொபைல் இருக்கு, ஏரோநாட்டிக்கல் இருக்கு. இதெல்லாம் மெக்கானிக்கல் ரிலேட்டட் தான். ஏரோநாட்டிக்கல்லாம் எம்ஐடியில் நீங்கள் படிச்சீங்கன்னா வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஆர்டிஓ வந்து 8 பேருக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதோட படித்து முடிச்சோன்னே அவங்களுக்கு வந்து அவங்க இதுலேயே வந்து வேலை வாய்ப்பும் கொடுக்குறாங்க. ஸோ
ஸோ அதனால் 196 நல்ல மார்க் எம்பிசி. மெக்கானிக்கல் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிலேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய. கோவையில் இருந்து சௌந்தர்யா இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சௌந்தர்யா, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. நான் பிசி கம்யூனிட்டி. ஹலோ, கேக்குதா? கேக்குது சௌந்தர்யா, சொல்லுங்க. பிசி கம்யூனிட்டி, என்னோட கட் ஆஃப் வந்து 195.5. எனக்கு கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்ல ஐடி ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கா? தெரிஞ்சுக்கலாம் சௌந்தர்யா. இல்லை, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் நீங்கள் பாருங்கம்மா, பார்த்துட்டு அது நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் 1 மார்க் கம்மியாக இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் இயர் 196 கிடைச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குமா பிசிக்கு. அந்த கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ்லயே வந்து ஜிசிடியில் லாஸ்ட் இயர் வந்து நீங்க கேட்குற கோர்ஸ் ஐடி அல்ல கம்ப்யூட்டர் வந்து அது வந்து என்ன கட் ஆகும் பாருங்க பிசிக்கு. அந்த பிசிலேருந்து ஒரு மார்க்கை கழிச்சுக்கோங்க. இதுதான் வந்து ஒரு வருஷமே ஒரு ஃபார்மேட்டா சார்? இல்ல இந்த தடவை வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் காட் மோர் தென் 100 அவுட் ஆஃப் 100 சென்டிமீட்டர் கம்மியா இருக்கு. லாஸ்ட் 7000 பேர்னா இப்ப 3000 பேர். ஆமா, முக்கியமா பிசிக்ஸ்ல 5 பேர் தான் எடுத்திருக்காங்க. கெமிஸ்ட்ரியில ஆனா ஜாஸ்தியா எடுத்திருக்காங்க லாஸ்ட் இயரை விட 1704. அதனால அந்த டிஃபரன்ஸ் வருது. அடுத்தபடியாக சசிதரன் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சசிதரன், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கங்க. ஹலோ சார், என்னுடைய மகன் வந்து மெக்கானிக்கல் செகண்ட் இயர் டிப்ளமோ பண்ணிட்டு இருக்கா அப்படிங்க ஈரோட்ல. ஓகே. அவன் தேர்ட் இயர் முடிச்சதுக்கு அப்புறங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேர்த்தோம்னா என்ன கட் ஆஃப் இருக்கணுங்க? அது மேனேஜ்மெண்ட் செட்டில் தான் சேர்க்க முடியுமா, இல்லை ஏதாவது படிக்கல நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல தான் கிடைக்குங்களா? தெரிஞ்சுக்கலாம், நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் சார். டிப்ளமோ படிச்சிட்டு இருக்காரு, இப்ப முடிச்சிட்டு மெக்கானிக்கல் படிச்சிட்டு இருக்காரு டிப்ளமோல. இன்ஜினியரிங்கும் அவங்க மெக்கானிக்கல் தான் சேர்க்க போறாங்க அப்படின்னா அதுக்கு கட் ஆஃப் எப்படி இருக்கும்? லேட்டரல் என்ட்ரி மூலமா தான். லேட்டரல் என்ட்ரி செகண்ட் இயர்ல இருந்து நீங்க ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அதுல எனக்கு கரெக்டா தெரியல, அதாவது கட் ஆஃப் என்ன மார்க் இருந்தா இந்த சேருவாங்கன்னு சொல்லி. பட் அவங்க முதல் வேலைக்கு போயிட்டு அதுக்கு பிறகு வந்து பின்னாடி லேட்டரா வந்து பார்ட் டைமா ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும். இப்ப உங்களுக்கு அந்த 1 இயர் கேப் வராதா சார்? டிப்ளமோ முடிச்சிட்டு ஒரு கேப் விட்டுட்டு லேட்டரல் என்ட்ரில ஜாயின் பண்றாங்கன்னா இப்ப நீங்க 1 இயர் கேப் தேவையில்லை. ஓகே. டிப்ளமோ முடிச்சிட்டு வந்து இமிடியேட்டா லேட்டரல் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு தனியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குமா? ஆமா இருக்குமா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம சிஸ்டத்துல வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமே இல்ல. ஆமா இல்ல. லேட்டரல் என்ட்ரிக்கு இருக்குமான்னு. லேட்டரல் என்ட்ரிக்கு அவங்க டிப்ளமோல என்ன மார்க்கோ அந்த மார்க் வச்சு இது பண்றது. ஓகே. அப்ப வந்து அவங்களுடைய டிப்ளமோல எடுத்த மார்க்ஸ வச்சே பண்ணுவாங்க. நேத்திக்கு கூட பேப்பர்ல ஒரு இன்ஃபர்மேஷன் படிக்க முடிஞ்சது சார். இந்த ஐஎஸ்ஆர்ஓல வந்து டெக்னீஷியன் ஜாப்ஸ்க்கு வந்து டிப்ளமோ ஐடிஐ படிச்சவங்க எல்லாம் வேலை வாய்ப்புக்கு எடுத்துக்கிறாங்கன்னு. இது வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஐஎஸ்ஆர்ஓலயே வேலை கிடைக்குது அப்படிங்கும் போது அவங்க உடனே அதை முடிச்சுட்டு போயிடுவாங்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்த்தாலும் அவங்களுடைய மேல் படிப்பை அவங்க தொடர முடியுமா? அந்த மாதிரி வேலை நல்லா இருக்காங்க. அதாவது டிஆர்டிஓல ஒருத்தர் வந்து டிப்ளமோ படிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து பார்ட் டைம் பிடெக் பண்ணிட்டு பார்ட் டைம் பிடெக் முடிஞ்ச பிறகு வந்து எம்இ பண்ணிட்டு டாக்டரேட் பண்ணிட்டு இப்ப அங்க இருக்காரு, ஒர்க் பண்றாரு. ஸோ ஹையர் ஸ்டடீஸ் வந்து எப்போதும் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பர்டிகுலர்லி ஐஎஸ்ஆர்ஓ டிஆர்டிஓ அந்த மாதிரி இடங்கள்ல பண்ணும்போது கட்டாயம் இருக்கும். இண்டஸ்ட்ரியில ஜாயின் பண்ணாலும் வந்து டிப்ளமோ படிச்சவங்க வந்து பார்ட் டைம் படிக்கலாம், பார்ட் டைம் இன்ஜினியரிங் படிக்கலாம், வேலை செஞ்சுக்கிட்டே. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்கறதுனால அவங்க வேலை செஞ்சுட்டே படிக்கிறதுக்கான வாய்ப்பும். டிப்ளமோ படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப அதிகம். சொந்த ஊர்லயே அதாவது தமிழ்நாட்டிலேயே கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்தபடியாக முருகேசன் இணைக்கிறார் திண்டுக்கல்லில் இருந்து, அவரிடம் பேசலாம். வணக்கம் முருகேசன், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேம். பையன் வந்து +2 முடிச்சுட்டு இப்ப காலேஜுக்கு போறாங்க மேம். ஓகே. கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மி தாங்க மேம். 102 தான் எடுத்திருக்கா. அப்படி 102. ஓகே. இப்ப நான் இன்ஜினியர் படிக்க வைக்கலாம்னு ஆசைப்படுறேங்கம்மா. சரி. இப்ப கவுன்சிலிங் போட்டிருக்கேன், கிடைக்குங்களாமா? 102 கட் ஆஃப்ங்கிறது வந்து ரொம்ப கம்மிங்க. அதாவது பொதுவாக வந்து கம்பெனிகள்லேயே வந்து அவங்க மினிமம் 60% கேட்குறாங்க. நிறைய ஐடி கம்பெனிகளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எலிஜிபிலிட்டியே 60% இருந்தாத்தே வந்து எலிஜிபிலிட்டி அந்த மாதிரி. அதனால அவர் பையனுக்கு வந்து ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருந்துச்சுன்னா நீங்கள் டிப்ளமோவில் சேர்த்து விடுறது நல்லது. அல்லது என்ஜினியரிங் இதில் சேர்க்கும் போது வந்து
மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் அது மாதிரி இது பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா சிலர் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, தியரிட்டிக்கலாக வந்து அவ்வளோ பிடிக்காது. அதனால் அவங்க பையங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பார்த்து நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிப்ளமோவோ அல்லது வந்து இதில் இன்ஜினியரிங்கோ சேர்த்துட்டு அது வந்து மெக்கானிக்கல், சிவில் இது ரெண்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது அவங்க வந்து படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எடுத்துக்க முடியும். அடுத்தபடியாக சென்னையில் இருந்து ரேவதி இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் ரேவதி, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்க. நான் சென்னையில இருந்து பேசுறேன். என்னுடைய கட் ஆஃப் வந்து 169. கவுன்சிலிங் மூலமா போனா எனக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? கெமிக்கல் இன்ஜினியரிங். உங்களோட கேட்டகரி என்ன ரேவதி? கேட்டகரி எம்பிசி. எம்பிசி கேட்டகரி. இல்ல, கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து கோர்சஸ் நடத்துறது ரொம்ப கம்மியான காலேஜஸ் நடத்துறாங்க. அது வந்து நீங்க வந்து எம்பிசினால வந்து உங்களுக்கு அந்த கட் ஆஃப் வந்து ஓரளவு பரவாயில்லாம இருக்கும். அதாவது சென்னையில கிடைக்காட்டினாலும் உங்களுக்கு வேற இதுல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சார், இப்ப லாஸ்ட் 10 இயர்ஸ்ல நிறைய கோர்சஸ் வந்திருக்கு. நியூலி ஆரிஜினேட்டட் கோர்சஸ் நிறைய வந்திருக்கு. அதுல ரிசர்ச் ஓரியன்டட் கோர்சஸும் நிறைய வந்திருக்கு. அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற மாதிரி, சே பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஜெனடிக் இன்ஜினியரிங், நானோ டெக்னாலஜி மாதிரியான கோர்சஸ் வந்திருக்கு. ரோபோட்டிக்ஸ் வந்திருக்கு. ஆனாலுமே இப்ப இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் கன்வென்ஷனல் கோர்சஸ்க்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் ஏன் இந்த நியூலி ஆரிஜினேட்டட் கோர்சஸ்க்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? என்ன ஒரு விஷயம் அவங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த கன்வென்ஷனல் கோர்சஸ்க்கே போக வைக்குது? இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு, இந்தியாவை பொறுத்தளவுக்கு இப்ப சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் முதல் சொல்றாங்க. சயின்ஸ், இன்ஜினியரிங், டெக்னாலஜி. இந்த இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எந்த நாட்டில் ரொம்ப அதிகமா இருக்கோ அது ரொம்ப முன்னேற்றம் வளர்ந்த நாடுன்னு சொல்றது. நம்ம நாடு வந்து வளர்கின்ற நாடு. இப்பதான் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து பேசிக் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். நீங்க ரொபாட்டிக்ஸ் படிச்சுட்டு வந்து வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதே இது எம்இல ரொபாட்டிக்ஸ் படிச்சோம்னா வேலை வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகே. பேசிக் வந்து இந்த நம்ம சொல்லுவோம்ல, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இந்த பேசிக் படிச்சுவிட்டு அந்த மாதிரி கோர்சஸ் படிச்சுவிட்டு அது பிறகு வந்து எம்இல எம்டெக்ல வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் படிச்சா நல்லது. பயோடெக்னாலஜி சொன்னீங்க. 2002ல வந்து எல்லாரும் பயோடெக்னாலஜி ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய காலேஜில் வந்து பயோடெக் ஆரம்பிச்சாங்க. அது பிறகு வந்து வேலை வாய்ப்பு கம்மியாயிருச்சு. ஸோ அந்த மாதிரி மெக்கட்ரானிக்ஸ் அது ஒரு புது கோர்ஸ். சென்னையிலிருந்து தனலட்சுமி இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் தனலட்சுமி, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். எங்க பொண்ணு வந்து +2ல 1015 எடுத்தா மேடம். ஓகே. பயோ மேக்ஸ் எடுத்தோம். ஆனா அதுல வந்து எங்களுக்கு என்ன எடுக்குன்னு தெரியல. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல பயோடெக்னாலஜி எடுத்துட்டோம். இப்ப லைஃப் எப்படி இருக்கும்? பிஎஸ்சி பயோடெக்னாலஜி நீங்க தேர்வு பண்ணிட்டீங்க இல்லையா? ஆமாங்க மேடம். ஓகே. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்துட்டோம். ஓகே, தெரிஞ்சுக்கலாம். பிஎஸ்சி பயோடெக்னாலஜிக்கு அப்புறம் என்னென்னலாம் செய்ய முடியும்ங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். சரி, பிஎஸ்சி பயோடெக்னாலஜி செலக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து எம்எஸ்சி பண்ண வேண்டியது. இப்ப அவங்களுக்கு வந்து இந்த பிஎஸ்சி பிசிக்ஸ் பண்ணிருக்கவங்களுக்குலாம் பிசிக்ஸ் ஹானர்ஸ் மாதிரி இருக்குல்ல சார்? இப்ப இந்த பிஎஸ்சி பயோடெக்னாலஜி பண்ணவங்க டைரக்டா எம்எஸ்சி பயோடெக்னாலஜி மட்டும் தான் உங்களுக்கு ஆப்ஷனா? ஆமா, அது பண்ணிட்டு எம்டெக் பயோடெக்னாலஜி பண்ணலாம். எம்எஸ்சி பண்ணிட்டு எம்டெக் பண்ணலாம். ஆமா. ஓகே. அப்ப எம்எஸ்சி பயோடெக்னாலஜிக்கும் எம்டெக் பயோடெக்னாலஜிக்கும் பெரிய மேஜர் டிஃபரன்ஸ் என்ன சார் பார்க்க முடியும் நம்ம? டிஃபரன்ஸ் வந்து அப்ளைடு ஓரியன்டா இருக்கும். எம்டெக் எப்போதுமே கரிக்குலம் சிலபஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா பிஎஸ்சி எல்லாமே சயின்ஸ், பிஇ பிடெக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் வந்து இன்ஜினியரிங், அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து டெக்னாலஜி. ஸோ அதனால எம்எஸ்சி பயோடெக்குக்கும் எம்டெக் பயோடெக்கும் கரிக்குலம் அந்த சிலபஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு டபுள் பிஜி மாதிரி நம்ம கணக்குக்கு எடுத்துக்க வேண்டாமா? எம்எஸ்சி முடிச்சிட்டு திருப்பி எம்டெக் 2 டிகிரி போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பயோடெக் வந்து இன்ஜினியரிங்ல நீங்க பிஹெச்டி பண்ணா எம்டெக் பண்ணாதே முடியும். ஓகே, அந்த மாதிரி. அடுத்தபடியாக மதுரையில் இருந்து செல்வம் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் செல்வம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். பையன் வந்து கட் ஆஃப் வந்து 150.25 எடுத்திருக்கேன் மேடம். ஓகே. என்னது பாரு, இசி பண்ணலாம்னு நினைக்கிறேன். இசி பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது வேலை வாய்ப்புகள் பின்னாடி எப்படி இருக்கு சொல்லுங்க மேடம். உங்களோட கேட்டகரி என்னன்னு சொல்ல முடியுமா செல்வம்? என்ன? எம்பிசி மேடம். ஓகே, தெரிஞ்சுக்கலாம். இல்ல, எம்பிசில வந்து நீங்க
ஈஸி சேரலாம். பட் அவர் எந்த காலேஜ் எந்த காலேஜுங்கிறது இருக்கு. இன்னொன்று அவர் படிக்கும்போது 4 வருஷம் ரொம்ப நல்லா படிக்கணும். நம்ம என்ன கட் ஆஃப் மார்க் எடுத்து எந்த கோர்ஸில் சேர்ந்தாலும் எந்த காலேஜில் சேர்ந்தாலும் நம்ம நல்லா படித்தோம்னா வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதாவது கம்பெனிகளில் எதிர்பார்க்கறது ஒன்று நாலேஜ், இன்னொன்று ஸ்கில்லு. ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் ரொம்ப வேணும். அது இந்த 4 வருஷம் படிக்கும்போது பையனே இன்ட்ரெஸ்டோட ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிட்டா அவனுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும். இன்னொன்னு சார், இப்ப மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்ச ஸ்டூடெண்டா இருந்தாலும், சிவில் இன்ஜினியரிங் படிச்ச ஸ்டூடெண்டா இருந்தாலும், எலக்ட்ரிக்கல், இசி இந்த மாதிரி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்ல எவ்வளவு பேர் கோர் கம்பெனிஸ் ஜாயின் பண்றாங்க, எவ்வளவு பேர் ஐடி கம்பெனிஸ் ஜாயின் பண்றாங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி படிச்சவங்க ஐடி கம்பெனி ஜாயின் பண்றாங்கன்னா அது அவங்களுக்கான கம்பெனி அதான். இப்ப இசி ட்ரிபிள் படிச்சவங்களும் ஐடில ஜாயின் பண்ணாங்கன்னா கோர் கம்பெனிஸோட growth எப்படி இருக்கும்? கோர் கம்பெனிஸ் எவ்வளவு பேர் கோர் கம்பெனில நீங்க ஒரு 100 பேர் மொத்தமா வேலைக்கு போறாங்கன்னா அதுல 89 பேர் ஐடி ரிலேட்டட் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்க. 11 பேர் தான் கோர் கம்பெனி. மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் ஓரியன்ட் கம்பெனி. இப்போ நிறைய ஆட்டோமொபைல் கம்பெனி இருக்கு. ஐடியில் ஜாயின் பண்ணுறதை விட கோர் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப டஃபா? டஃப் இல்லை, நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ரொம்ப கம்மி. அப்போ ஃபில்டர் ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாமா? ஃபில்டர் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கோர் கம்பெனி ஒரு டைம்ல ஒரு டைம்ல கோர் இன்ஜினியரிங்கில் சேலரி கம்மியாக இருந்துச்சு, ஐடி கம்பெனியில் சேலரி அதிகமாக இருந்துச்சு. இப்போ நிறைய இதில் கோர் இதில் சேலரி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அதனால் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. சரி, அப்போ ரொம்ப ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ் கோர் கம்பெனிஸ்க்கு அவங்களே வாண்டடா. பட் அதே நேரத்துக்கு நீங்கள் ஐடி கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா கோர் ரிலேட்டட் ஒர்க் இருக்கு. ஓகே, மெக்கானிக்கல் டிசைன் இருக்கு. ஐடி கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு விஷயங்கள் பத்தி நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்கிறார். அடுத்தபடியாக இணைகிறார் ஜனனி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜனனி, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். என்னோட கட் ஆஃப் 191.75. ஓகே. ஈஸி எடுத்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்ளை, ஆர்டிஓ இந்த மாதிரி எக்ஸாம் எழுதலாமா, இல்ல ட்ரிபிள் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுத முடியுமா அப்படின்னு கேட்கலாம். இவங்களுடைய கட் ஆஃப் இப்ப 190.5. இப்ப இசி ட்ரிபிள் ரெண்டுமே உங்களுடைய லிஸ்ட்ல இருக்கு. இப்ப இவங்களுடைய மேஜர் எய்ம் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் மாதிரி எழுதலாம் அப்படின்னு. சோ இசி படிச்சுட்டு எழுதலாமா, ட்ரிபிள் படிச்சுட்டு எழுதலாமா அப்படிங்கிறாங்க. இவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்? இல்ல, கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்க இப்ப இதுன்றா நீங்க இசி படிச்சாலும் ட்ரிபிள் படிச்சாலும் அது பிறகு இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு நீங்க எழுத போறீங்க. அப்போ கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய இருக்கும். அதனால அந்த டைம்ல நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம். அதனால இதுல உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ, இசியோ அல்ல ட்ரிபிள் எது இன்ட்ரெஸ்ட்னாலும் அதை படிங்க. படிச்சு முடிச்சுட்டு இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு நீங்க படிங்க. அடுத்தபடியாக கும்பகோணத்தில் இருந்து செல்வி இணைக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் செல்வி, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கங்க. எங்க பையன் +2 பாஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. அவன் 120 கட் ஆஃப் எடுத்திருக்காங்க. 120. ஓகே. மெக்கானிக்கல் படிக்கலாம்னு இருக்கேன். மெக்கானிக்கல் 120. என்ன கேட்டகரி நீங்க செல்வி? ஓகே. இப்ப இவங்களுக்கான மெக்கானிக்கல் கோர்ஸ் ரொம்ப நல்ல கோர்ஸ்மா. நீங்க எந்த காலேஜில் கிடைச்சாலும் நீங்க பக்கத்துல தான் காலேஜ் இருக்கணும் அப்படின்னு நினைக்காம நீங்க அவங்கள சேருங்க, மெக்கானிக்கல் கோர்ஸ் சேருங்க. பையன் நல்லா படிக்க சொல்லுங்க, இன்ட்ரெஸ்டோட படிக்க சொல்லுங்க. மெக்கானிக்கல்ல லேபரேட்டரி கோர்ஸ் 40% லேபு, 60% தேரி கோர்ஸா இருக்கும். அந்த மாதிரி உள்ளதில் அந்த 40% லேப் கோர்ஸை நல்லா ப்ராக்டிக்கலாக பண்ண சொல்லுங்க. ப்ராக்டிக்கலாக பண்ணாருன்னா கட்டாயம் அவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். சார், இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க ஐடி கம்பெனிஸ்க்கும் கோர் கம்பெனிஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பத்தி சொல்லிருந்தீங்க. ஐடிலயும் கோர் ரிலேட்டட் ப்ரொஃபைல் இருக்கும். அதுக்கு இந்த இசி ட்ரிபிள் இல்ல கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப இன்னொரு விஷயம் பார்க்கும்போது ஐடில நிறைய பேரை ப்ரொக்யூர் பண்றாங்க அவங்க. இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய டாப் நாட்ச் ஐடி கம்பெனிஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எடுக்கிறாங்க. ட்ரைனிங் கொடுத்து முடிச்சுட்டு எடுத்த அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸும் அசஸ்மெண்ட்க்கு அப்புறம் அவங்க ப்ராஜெக்ட்க்கு போறாங்களா அப்படின்னா அது ஒரு பிகெஸ்ட் क्वेश्चन மார்க்கா தான் இப்பயும் இருக்கு. ஏறக்குறைய அந்த பிகெஸ்ட் நாட்ச் கம்பெனின்னு சொல்றீங்கல்ல,
அதில் வந்து டாப் நாச் கம்பெனின்னு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10% வந்து திருப்பி அனுப்பிச்சி விட்டுறாங்க. ப்ராஜெக்ட் வந்து அவங்களுக்கு அலோகேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு இதர் அவங்க பெஞ்ச்ல இருக்காங்க, இல்லன்னா அவங்களுக்கு வந்து they are not fit for that அப்படிங்கிற மாதிரி வெளியில வந்துடுறாங்க. இது ஏன் இப்படி ஒரு சூழல் நிலவுது? ஏன்னா எல்லாரும் ஐடி கம்பெனிஸ் போறாங்க. அப்ப ஐடி கம்பெனிக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய திறமை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களோட அட்வைஸ் தேவை. அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். அடுத்தபடியாக ஸ்ரீனிவாசன் இணைகிறார் திருவண்ணாமலையிலிருந்து, அவரிடம் பேசலாம். வணக்கம் ஸ்ரீனிவாசன், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் ஸ்ரீனிவாசன். சொல்லுங்க ஸ்ரீனிவாசன். மேடம் பையன் 901 எடுத்திருக்காங்க. 901. ஓகே. ஆமா மேடம், பிடெக் பயோமெடிக்கல் சேர்க்கலாமான்னு கேட்கலாம். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஆமா மேடம், தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீனிவாசன். பயோமெடிக்கல் ரொம்ப நல்ல கோர்ஸுங்க. மெடிக்கல் தானே கேட்குறீங்க? பயோமெடிக்கல் ரொம்ப நல்ல கோர்ஸ், ஜாயின் பண்ணலாம். அடுத்தபடியாக தஞ்சாவூரில் இருந்து சேகர் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சேகர், உங்களோட கேள்வி என்ன? வணக்கம் மேடம். வணக்கம். என் பையன் +2 முடிச்சிருக்கேன் மேடம். ஓகே. கட் ஆஃப் 145 வருது. 145. ஓகே. அதான் பேராமெடிக்கல் கோர்ஸ்ல இந்த என்னென்ன படிக்கலாம்ன்றதுன்னு சொல்லுங்க மேடம். இல்லாட்டி இந்த பிஎஸ்சி பிஎட்டுக்கு கொஞ்சம் அப்ளை பண்ணிருக்கேன் நானு. ஓகே. பிஎஸ்சி பிஎட் இன்டகிரேட்டட் கொஞ்சம் மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேஜருக்கு அப்ளை பண்ணிருக்கேன். அது படிக்கலாமா, ஸ்கோப் இருக்கா? தெரிஞ்சுக்கலாம், நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம். இன்டகிரேட்டட் கோர்ஸ்க்கான ஸ்கோப் இப்ப எப்படி சார் இருக்கு? இன்டகிரேட்டட் கோர்ஸுங்கிறது 5 years கோர்ஸுங்க. அதாவது 3 years கோர்ஸ் இருக்கு. 3 years வந்து பிஎஸ்சி மட்டும், டைரக்டா எம்எஸ்சி வரையும் படிக்கிறது இன்டகிரேட்டட் கோர்ஸ். அதே மாதிரி +2ல வந்து எம்எஸ்சி மீடியா சயின்ஸ், ஒரு சில கோர்சஸ் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதெல்லாம் வந்து இன்டகிரேட்டட் 5 years கோர்ஸ். இந்த 5 years இன்டகிரேட்டட் கோர்ஸுக்கு வந்து ரொம்ப நல்ல ஹோப் இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வேலை கிடைக்குது. இப்போ எம்எஸ்சி ஐடி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்டகிரேட்டட், இது தனித்தனியாக படித்தவங்களுக்கு அந்தளவுக்கு சொல்ல முடியாது. பட் இன்டகிரேட்டட் கோர்ஸு கட்டாயம் வேலை கிடைக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து கம்பெனிலேயே பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வேலை கிடைக்குது. இன்டர்னா கூட அவங்க போய் ஜாயின் பண்ணி அவங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட், அவங்களோட கரிக்குலம்லயே 5 yearsல 8 months வந்து இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து 5 years இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிக்கலாம். ஒரே ஒரு இது என்னன்னா, இப்போ நீங்கள் 145 மார்க் கட் ஆஃப் மார்க்னு சொல்லியிருக்கீங்க. அவருடைய மேத்தமெட்டிக்ஸ் மார்க் என்ன? 200க்கு இல்ல. இப்ப நேயர் வந்து இணைப்புல இல்ல. இப்ப அவருக்கான விஷயம் பொறுத்த வரைக்கும் இன்டகிரேட்டட் கோர்ஸ், இதர் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி ரெண்டுத்துலயுமே இன்டகிரேட்டட் கோர்ஸ் அவர் எடுத்து படிக்கலாம். நம்ம இந்த ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு இருந்தோம் சார். ஐடி கம்பெனிஸ்ல இருந்து வெளியில வரக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்ப ஆப்டிடியூட் கிளியர் பண்றாங்க, ரீசனிங் கிளியர் பண்றாங்க, டெக்னிக்கல் டெஸ்ட் கிளியர் பண்றாங்க, ஜிடி கிளியர் பண்றாங்க, பர்சனல் இன்டர்வியூ கிளியர் பண்றாங்க. இவ்வளவு ரவுண்ட்ஸ் கிளியர் பண்ணிட்டு தான் அவங்க அங்க போறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கான அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங்லயும் அவங்க புதுசா எதுவும் கொடுக்க போறது இல்ல, பேசிக் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் அண்ட் கோடிங் தான் கத்து கொடுக்குறாங்க. இருந்தாலும் அந்த அசஸ்மெண்ட்ல இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸால ஏன் கிளியர் பண்ண முடியறது இல்ல? இல்லை, கிளியர் பண்ணி அதில் வந்து ஒரு 5 பேர் 6 பேர் பண்ண முடியும், 100க்கு ஒரு 8 பேர் வரையும் பண்ண முடியல. அந்த மாதிரி விழும்போது அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாங்க. அதுலேயும் கிளியர் பண்ண முடியலன்னா வந்து நாட் ஃபிட்னு சொல்லிடுறாங்க. சோ அவங்க அசஸ்மெண்ட், ஒரே ஒரு அசஸ்மெண்ட் வச்சு அவங்க வந்து வெளியில அனுப்புறது கிடையாது. இல்ல நிறைய அசஸ்மெண்ட்ஸ் வச்சுட்டு அந்த ட்ரைனிங்ல ஃபுல் அசஸ்மெண்ட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த வெளியில அனுப்புற ஒரு சூழலும் உருவாகுது. சோ இப்ப இவ்வளவு இது கிளியர் பண்ணிட்டு வந்தாலும் நம்ம செட்டில்ட் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்காம அந்த ட்ரைனிங்லயும் அவங்க நல்லா பண்ண வேண்டிய சீரியஸா அந்த ட்ரைனிங்க அவங்க கிளியர் பண்ண. படிக்கும்போது எவ்வளவு ஜாலியா இருந்திருப்பாங்க. ஆனா வேலைக்கு சேர்ந்த பிறகு, அதாவது எக்ஸாம் பாயிண்ட்ல படிக்கிறது வேற, அண்டர்ஸ்டாண்டிங் பாயிண்ட்ல படிக்கிறது வேற. அதனால ஒன்ஸ் படிப்பு முடிஞ்ச பிறகு எந்த வேலையில சேர்றாங்களோ அந்த வேலையில வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிற வரைக்கும் அவங்க வந்து அந்த சீரியஸ்னஸ் அவங்கள அப்டேட் பண்ணிக்கிறதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணினாதான் அவங்க பெஞ்ச்ல போகாம ப்ராஜெக்ட்க்கு அலோகேட் பண்ண முடியும். அடுத்தபடியாக பிரகாஷ் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரகாஷ், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் வந்து 12th முடிச்சிருக்கேன். ஓகே. இதுல என்னோட கட் ஆஃப் வந்து 119.75. ஓகே, 190.75. சொல்லுங்க பிரகாஷ். ஆமா, நான் எம்பிசி கோட்டா இதுல வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன், கிடைக்குமா? மெக்கானிக்கல் நல்ல மார்க்குங்க. எம்பிசியில் 190ங்கிறது நல்ல மார்க்கு. நீங்க கட்டாயம் மெக்கானிக்கல் கிடைக்கும். ஒன்லி திங் எந்த காலேஜுங்கிறது இருக்கு. பட்டு கொஞ்சம் நல்ல பெரிய காலேஜஸ், அதாவது நம்ம
ஏற்கனவே நல்ல காலேஜ்னு சொல்கிற அந்த மாதிரி கல்லூரிகளில் கட்டாயம் கிடைக்கும் உங்களுக்கு மெக்கானிக்கல். அடுத்தபடியாக தஞ்சையிலிருந்து சாந்தி இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சாந்தி, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். எங்க பொண்ணு +2 முடிச்சிருக்காங்க. ஓகே. அவங்க கட் ஆஃப் வந்து 166. 166. ஓகே சாந்தி, சொல்லுங்க. இதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா அண்ணா யூனிவர்சிட்டில கவுன்சிலிங் போட்டா? இல்ல, அண்ணா யூனிவர்சிட்டியில 166க்கு அண்ணா யூனிவர்சிட்டினா நீங்க கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் MIT சொல்றீங்க, அதுல கிடைக்க கஷ்டம். இப்ப சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க மேடம். இல்ல, நீங்களே தொடர்ந்து உங்களுடைய அடுத்த கேள்வியை கேட்கலாம். அதான் சார், வேற காலேஜ் மூலமா ட்ரை பண்ணலாமா இல்ல வேற காலேஜ் நீங்க எப்படி கவுன்சிலிங் வந்து இந்த ரேங்க் போட்ட பிறகு உங்களுக்கு வந்து என்னைக்கு வந்து கவுன்சிலிங் இருக்கும்? ஃபர்ஸ்ட் டேலேயே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ள கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் அதெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். செகண்ட் டேயில் வந்து பிசி இது MBC SCக்கு அதாவது முடிஞ்சிடும். அந்த மாதிரி உள்ளதில் வந்து நீங்கள் உங்களுடைய கட் ஆஃபுக்கு, உங்கள் பையனுடைய கட் ஆஃபுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு வந்து என்னென்ன காலேஜ் இருக்கோ அது மாதிரி பார்த்துக்கிறது நல்லாயிருக்கும். அடுத்தபடியாக காஞ்சிபுரத்திலிருந்து ஹரிஹரன் இணைக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஹரிஹரன், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம், நான் வந்து 183 கட் ஆஃப் BC கேட்டகரி. நான் வந்து ட்ரிபிள் செலக்ட் பண்ணிருக்கேன். எனக்கு இங்க காஞ்சிபுரம் சரௌண்டிங், சென்னை சரௌண்டிங்ல நல்ல காலேஜ் கிடைக்குங்களா? தெரிஞ்சுக்கலாம், நிச்சயமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்ல, கட் ஆஃப் எல்லாமே இப்ப நிறைய பேர் கட் ஆஃபே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. லாஸ்ட் இயர் வந்து நீங்க இப்ப எந்த காலேஜ்ல எந்த கோர்ஸ் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜ்ல அந்த கோர்ஸ்ல லாஸ்ட் இயர் அந்த கேட்டகரிக்கு என்ன கட் ஆஃப்னு பார்த்துட்டு அதை காட்டிலும் அந்த கட் ஆஃப் காட்டிலும் 1 மார்க் கம்மியா எடுத்தா கட்டாயம் உங்களுக்கு கிடைக்குங்கிற மாதிரி அது மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த விழிப்புணர்வு இருக்கிறது கிடையாது. நீங்க வெப்சைட் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப போட்டிருக்காங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில லாஸ்ட் இயர் ஒவ்வொரு OC, BC, MBC, SC, ST அவங்களுக்குலாம் வந்து எந்தெந்த காலேஜில் எந்தெந்த கட் ஆஃப்ல என்னென்ன கோர்ஸ் கிடைச்சிருக்குன்னு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சு நீங்க ஈஸியா டிசைட் பண்ணிக்கலாம். உங்க கேட்டகரிக்கு உங்க கட் ஆஃப் மார்க்குக்கு நீங்க விரும்புகிற காலேஜில் கோர்ஸ் கிடைக்குதான் பார்க்கலாம். அல்லது நீங்க விரும்பின காலேஜில் என்ன வேற ஒரு காலேஜில் அதே கோர்ஸ் கிடைக்கலாம். நீங்க காலேஜ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அந்த நீங்க விரும்பின கோர்ஸை விட்டுட்டு வேற ஒரு கோர்ஸ் இருக்கலாம். அதாவது கோர்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அல்லது காலேஜை காம்ப்ரமைஸ் பண்ணலாம். ராயபுரத்திலிருந்து ஃபசீர் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஃபசீர், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். என் சன் வந்து BSc முடிச்சுட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட NIT படிக்க வச்சு இப்போ டியூட்டியில ஜாயின் பண்ணிட்டாரு MNC கம்பெனில. பட் இவருக்கு வந்து பிராக்டிக்கல்ல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. தேரியில தான் அவர் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாரு. இப்போ இவர் மேல இந்த ஜாப்ல வந்து டெவலப் ஆகணும்னா இவர் தேரி மூலியமா டெவலப் ஆகணும்னா வேற வழி ஏதாவது இருக்கா? தெரிஞ்சுக்கலாம் ஃபசீர். இப்ப அவங்க வந்து கம்பெனில பிளேஸ் ஆயிட்டாங்க போல இருக்கு. பட் அதுல அவங்க ஷைன் ஆகிறதுக்கு வந்து பிராக்டிக்கல் நாலேஜ் இல்ல அப்படின்னு இவர் ஃபீல் பண்றாரு. இன்னும் அவர் எந்த கம்பெனில செலக்ட் ஆயிருக்காரோ இல்ல வேற கம்பெனி ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறாரோ அந்த கரியர்ல அவர் ஷைன் ஆகணும்னா பிராக்டிக்கல் நாலேஜ் முக்கியமா இல்லைன்னா அவர் தியரிட்டிக்கல் நாலேஜ் முக்கியமா? பொதுவாக எப்போதுமே நம்ம படிக்கும்போது தியரிட்டிக்கலாக படிக்கிறோம். ஆனால் ப்ராக்டிக்கல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தாத்தே வந்து ஃபர்தராக சைன் ஆக முடியும். பட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லைன்னா எந்த கம்பெனியில் செய்கிறாரோ அங்கே வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ரியல் இன்ட்ரெஸ்ட், இன்வால்மெண்ட் ரெண்டுதும் முக்கியம். ஒரு கம்பெனியில் சேரும்போது இன்ட்ரெஸ்டோடு அந்த காரியத்தை செய்யணும், முழு ஈடுபாட்டோடு பண்ணணும். இந்த இன்ட்ரெஸ்ட்டு இன்வால்மெண்ட் இது ரெண்டு இருந்துச்சுன்னா அவருடைய இதை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். அதாவது ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணிக்கலாம், நிறைய நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம். அதாவது தியரிட்டிக்கலாக படித்து கெயின் பண்ணுற நாலேஜை காட்டிலும் ப்ராக்டிக்கலாக படித்து லேர்ன் பண்ணுற நாலேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா பண்ணிடலாம். அடுத்தபடியாக வேலூரில் இருந்து ராஜேஷ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. பிடெக் எம்டெக் என்ன வித்தியாசம்? பிடெக்கும் எம்டெக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். பிடெக் வந்து 4 இயர்ஸ் கோர்ஸ், எம்டெக் வந்து 5 இயர்ஸ் கோர்ஸ், எல்லாம் யூஜி தான். அதுக்கு என்ன வித்தியாசம் தெரியல. தெரிஞ்சுக்கலாம். பிடெக்கும் எம்டெக்குமான வித்தியாசம் இவர் கேட்கிறார். பிடெக்ங்கிறது நம்ம அதாவது அண்டர் கிராஜுவேட் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி. எம்டெக்ங்கிறது மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி.
நார்மலாக எல்லாரும் என்ன கேட்பாங்க, இன்ஜினியரிங்க்கும் டெக்னாலஜிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்பாங்க. ஒரு காலகட்டத்தில் கேரளாவில் பார்த்தீங்கன்னா பிஇங்கிறது இல்லை, பிஎஸ்சி இன்ஜினியரிங்னு. ஐஐடிஸ் எல்லாத்துலேயுமே பிடெக்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எல்லாமே பிஇன்னு சொல்லுவாங்க. பிஇ, பிடெக்கு, பிஎஸ்சி இன்ஜினியரிங் எல்லாமே நேமுக்கு செய்தா இருந்தால் கூட ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமாக இருக்கும். கரிக்குலம் சிலபஸ், கரிக்குலங்கிறது வந்து என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும் பிஎஸ்சியில் அல்லது பிஇயில் பிடெக்கில். சிலபஸுங்கிறது அந்த பிஎஸ்சிங்கிற கோர்ஸுக்கு ஏற்றபடி சயின்ஸ் இது அதிகமாக இருக்கலாம். இன்ஜினியரிங் பிங்கிறது வந்து இன்ஜினியரிங் பார்ட் அதிகமாக இருக்கலாம். பிடெக்ங்கிறது டெக்னாலஜி ஓரியன்டாக அதிகமாக இருக்கலாம். டெக்னாலஜி ஓரியன்டா இப்போ நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிலபஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபவுண்டேஷன் மட்டும் இல்லாமல் ஒரு சில எலெக்டிவ் சப்ஜெக்ட்னு சொல்லி ஆட்டோமொபைலை பற்றி, வேறு லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஆஸ்பெக்ட்ஸை பற்றி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வந்து பிடெக்னு சொல்கிறது. ஸோ அதே மாதிரி ஆரம்பத்தில் ஃபவுண்டேஷன் ஒரு கோர்ஸில் வந்து பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எம்டெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஃபவுண்டேஷன் படிக்கிறது வந்து பிடெக்கு, கொஞ்சம் அட்வான்ஸாக படிக்கிறது வந்து எம்டெக். அடுத்தபடியாக கிருஷ்ணகிரியிலிருந்து நிஷா இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் நிஷா, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் இசி வந்து எங்க பாப்பா படிக்கிறாங்க, தேர்ட் இயர் தான். இப்போ ஃபோர்த் இயர் முடிச்சு வந்து இன்ஜினியரிங் காலேஜ் வந்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். அதனால வேலை கிடைக்குமா கிடைக்காதான்றது எனக்கு தெரியணும் மேடம். ஏன்னா இது வந்து பெரிய பெரிய காலேஜ் எல்லாம் சொல்றாங்க. அதனால நான் வந்து படிக்க வைக்கிறது வந்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ன்றதால தெரியணும் மேடம். எந்த ஊர்ல படிக்கிறாங்க, எந்த கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்? தருமபுரி இன்ஜினியரிங் காலேஜ். ஓகே, தெரிஞ்சுக்கலாம் நிஷா. அதாவது எந்த காலேஜில் படிக்கிறாங்க, என்ன கோர்ஸ் படிக்கிறாங்க காட்டிலும் எப்படி படிக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியமா. அதாவது ஜாயின் பண்ணும்போது இனிஷியலாக வந்து எந்த கேட்டகரி எல்லாம் சொல்லுவாங்க, கம்யூனிட்டி. ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டு வேலைக்கு போகும்போது கவர்மெண்ட் ஜாப்லதே வந்து அந்த கம்யூனிட்டி ரிலேட்டடாக இருக்கும். மற்றபடி ஜென்ரலாக மற்ற கம்பெனிகளில் வந்து அவங்களுடைய நாலேஜ் ஸ்கில் இந்த ரெண்டையும் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இந்த ஸ்கில்லுங்கிறத சொல்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, லீடர்ஷிப் ஸ்கில்லு, இன்னோவேஷனுக்கு ஸ்கில்லு, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், நிறைய ஸ்கில் இருக்குது. இந்த ஸ்கில்லாம் வந்து படிக்கும்போதே டெவலப் பண்ணிக்கணும். அல்லது ஆல்ரெடி வேறு சீனியர்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை அவங்களுடைய அந்த 4 வருஷம் கரிக்குலத்தையும் சேர்த்து இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட், கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்லயே உங்களுக்கு வேலை கிடைக்கும், வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. அடுத்தபடியாக தேனியிலிருந்து இணைகிறார் ராஜசோழன், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. சார் நம்ம பையன், ஹலோ சொல்லுங்க ராஜசோழன். சார் நம்ம பையன் டெக்ஸ்டைல் இல்லைன்னா கெமிக்கல் எடுக்கணுன்றான் சார். பிஇ எது சார் நல்லா இருக்கு? கெமிக்கலுக்கு முன்னாடி என்ன சொல்லிருந்தீங்க கோர்ஸ்? டெக்ஸ்டைல். சார் நம்ம பையன் டெக்ஸ்டைல் இல்லைன்னா பிஇ கெமிக்கல் எடுக்கணுன்றான் சார். எது சார் நல்லா இருக்கு? தெரிஞ்சுக்கலாம். டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் இந்த ரெண்டுக்குமே வந்து வேலை வாய்ப்பு கொஞ்சம் கம்மிங்க நம்ம இதில். அதே நேரத்துக்கு வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு துபாய் அந்த யூஏன்னு சொல்லுவாங்க, யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸ், அந்த மஸ்கெட்டு, துபாய், அபுதாபி அந்த மாதிரி உள்ளதில் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் நிறைய எடுக்கிறாங்க. பெட்ரோலியம் டெக்னாலஜி நிறைய எடுக்கிறாங்க. டெக்ஸ்டைல் டெக்னாலஜி வந்து கோயம்புத்தூர்ல முந்தி நிறைய எடுத்தாங்க. அந்த சைடுதே வந்து நிறைய காலேஜஸ் இருக்கு. ஆனால் இப்போ அதுவும் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நீங்கள் வந்து டெக்ஸ்டைல் வந்து உங்களுக்கு இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க, அந்த மாதிரினா வந்து நீங்கள் படிக்க போடலாம். அப்படி இல்லாட்டி பையனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் டெக்ஸ்டைலில் வந்து நல்லா பண்ணலாம், நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அது மாதிரி பண்ணலாம். அது இல்லாமல் வந்து ஃபாரினில் போய் எங்கேனாச்சும் வேலை ஒர்க் பண்ணலாம், அதாவது ஹையர் ஸ்டடீஸ் படித்து பண்ணலாம்னா பண்ணலாம். மற்றபடி பிடெக் டெக்ஸ்டைல் மட்டும் படிச்சுட்டு இம்மீடியட்டா வேலை கிடைக்கும். கெமிக்கலுக்குமே அது அப்ளிகபிள் தான். இப்ப கன்வென்ஷனல் கோர்சஸ்க்கே அவங்க மேஜர்ஸ் படிக்கிறாங்க, மெயின்ஸ் படிக்கிறாங்க, எம்டெக் படிக்கிறாங்க, எம்இ படிக்கிறாங்கும் போது டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும் இல்லைன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் அவர் கேட்டது வந்து வெறும் அண்டர் கிராஜுவேஷன் மட்டும் பத்தாது இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படிதான் இருக்கிறது. அடுத்தபடியாக அருப்புக்கோட்டையிலிருந்து மேகலா இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் மேகலா, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்கம்மா. ஹலோ வணக்கம். என்னோட பிளஸ் 2 முடிச்சிருக்கேன். சரி, என் கட் ஆஃப் வந்து 190.75. 190.75 இல்லையா? 95.5.
இல்ல 190.75. 190.75. சொல்லுங்கம்மா. எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் இல்ல நல்ல காலேஜ் கிடைக்குமா? நீங்க கேட்டகரி என்ன கேட்டகரி? என்ன கேட்டகரி நீங்க மேங்களா? பிசி. பிசி. மேங்களா நீங்க என்ன கேட்டகரி? பிசி. பிசி. பிசியில் நல்ல மார்க் தேவை. 190 இருக்கு. கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ அதாவது தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் காலேஜுங்கிறது 10 இருக்குமா. அது இல்லாமல் அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூண்ட் காலேஜுங்கிறது 17 இருக்கு. ஸோ இந்த 17 + 10 27 வந்து கவர்மெண்ட் ரேட்டு. அதாவது நீங்கள் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியானது. அது இல்லாமல் வந்து ஒரு 3 கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இருக்குது. அதில் வந்து ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். 3ங்கிறது வந்து பிஎஸ்ஜி டெக்கு, சிஐடி, தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜ், இது 3 வந்து கவர்மெண்ட் எய்டடு. 17 வந்து அண்ணா இன்ஸ்டியூட், அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ். பிறகு வந்து மற்ற கவர்மெண்ட் காலேஜ். இதில் கவர்மெண்ட் காலேஜும் கவர்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ் இந்த ரெண்டுலேயும் வந்து எல்லா சீட்டுமே கம்ப்ளீட்டாக வந்து கவுன்சிலிங் மூலம் தான் நிரப்புறாங்க. கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் வந்து ஒரு 90% ஆஃப் சீட்டு கவுன்சிலிங் பண்ணுறாங்க. இப்ப இவங்களுக்கான அந்த இதுல வந்து கவர்மெண்ட் எய்டட்லயோ இல்ல கவர்மெண்ட்லயோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய பிசி கேட்டகரின்னு சொல்லிருக்காங்க. அடுத்தபடியாக இணைகிறார் திருப்பூரில் இருந்து மருதமுத்து. அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம் நாங்க பொண்ணு வந்து 1110 மார்க் எடுத்திருக்கு மேடம். 1110 இல்லையா? ஆமாங்க. ஓகே. பயோமெடிக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆர்வமா இருக்காங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கட் ஆஃப் என்ன வருது மருதமுத்து? 190 வருது மேடம். 190. என்ன கேட்டகரி? எம்பிசிங்க. எம்பிசி. கிடைக்க வாய்ப்பு ரொம்ப அதிகங்க. கிடைச்சா நீங்க படிக்க சொல்லுங்க. அந்த சரி, இப்ப பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு இப்ப மேல வந்து அவங்க எம்டெக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் தான் படிக்க முடியுமா, இல்ல அதுல அவங்க பயோடெக்னாலஜியோ பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸோ நானோ டெக்னாலஜியோ எடுத்து படிக்கலாமா? அவங்களால தமிழகத்துல படிக்க முடியாட்டாலும் வெளி மாநிலங்கள்லயோ வெளிநாடுகள்லயோ எடுத்து படிக்கிறாங்க. அது ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் அந்த யூனிவர்சிட்டியில வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன பிஜி படிக்கிறதுன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கேற்றபடி சிலபஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தந்த யூனிவர்சிட்டிஇந்த இப்போ த்ரூஅவுட்டு இந்தியாவில் வந்து 600 யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த 600 யூனிவர்சிட்டியில் ஒவ்வொரு கோர்ஸுக்கு வந்து என்னென்ன மாதிரிங்கிறத பார்த்து அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒரு யூனிஃபார்மா கரெக்டா சொல்ல முடியாது. சோ சில யுனிவர்சிட்டிஸ்ல வந்து அவங்க எலிஜிபிலிட்டி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வச்சிருப்பாங்க. இப்ப யூசுவலா இப்ப நீங்க இந்த நிகழ்ச்சியிலேயே நீங்க சொல்லிருந்தீங்க ஏதாவது ஒன்னத்தை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டி வரும். ஒன்னு காலேஜ் இல்ல கோர்ஸ் அப்படின்னு. அப்ப ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுக்கும்? இல்ல அது ஸ்டூடெண்ட்ஸுடைய டேஸ்ட்டை பொறுத்து. இப்ப ஃபேமிலி கண்டிஷன் இருக்கு. ஃபேமிலி கண்டிஷன்ல வந்து ஹாஸ்டலில் விட முடியாது, வீட்டில் இருந்தே போயிட்டு வரணும்னா காலேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ கோர்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணலாம். இப்போ ஹாஸ்டலில் விடலாம், எங்கேயும் இது பண்ணலாம், காலேஜ் முக்கியம் அப்படின்னா கோர்ஸை காலேஜை காம்ப்ரமைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான சூழல்ல ஏதாவது ஒன்றத்தை காம்ப்ரமைஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எதை சூஸ் பண்ணிருக்காங்களோ அதுல அவங்களுடைய வாழ்க்கையை திறம்பட அமைச்சிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? ஒருத்தர் வந்து ஒரு வேலையில சேர்ந்த பிறகு, ஒரு வேலைங்கிறேன், ஒரு காலேஜில் சேர்ந்த பிறகு தான் சேர்ந்த காலேஜ் தான் உலகத்திலே பெஸ்ட் காலேஜ்னு நினைக்கணும். நம்பிடணும். அது நம்புறது இல்லை, முழுமையா நம்பணும். தான் சேர்ந்த காலேஜ் தான் உலகத்திலே பெஸ்ட் காலேஜ், தான் படிக்கிற கோர்ஸ் தான் உலகத்திலே பெஸ்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் ஒரு இது எடுத்த பிறகு மறு சிந்தனை வரவே கூடாது. எப்போதுமே அவங்க வந்து ஐயோ இதை எடுத்திருக்கலாமா, இந்த காலேஜ் போயிருக்கலாமா அப்படின்னு அது மாதிரி நினைக்கக்கூடாது. தான் எடுத்த காலேஜ் தான் பெஸ்ட்டு, தான் எடுத்த கோர்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு நினச்சி படித்தாங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்ல மார்க் எடுக்கலாம். நிச்சயமா இன்னைக்கு நிறைய நேயர்கள் இந்த வருஷம் இன்ஜினியரிங் ஆஸ்பிரன்ஸா இருக்கக்கூடிய நேயர்களுக்கு வந்து நீங்க கொடுத்த எல்லா ஆலோசனைகளுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. நேயர்களே, இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியில்.